வணக்கம் நேயர்களே. இன்றைய பகுதியில் நாம் ஆங்கில இலக்கியத்தின் மிக முக்கியமான கவிஞர்களை பற்றிய மிக முக்கியமான தரவுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆசிரிய தகுதி தேர்வுக்கு தங்களை தயார்படுத்துகின்ற மாணவ மாணவிகளுக்கு இது மிகவும் உகந்ததாக தேவைப்படுவதாக இருக்கும். முதலாவதாக ஸ்பென்சர் அவருடைய எபித்தலாமியன் என்பது என்ன? ஸ்பென்சர்ஸ் எபித்தலாமியன் இஸ் an elegy. ஒரு எலிஜியா, ஒரு எந்த வகையான கவிதை? Is it an elegy or a wedding hymn or a sonnet or a narrative poem? What is it? It is a wedding hymn. In the poem we have lot of varieties, many kinds of poems we have when poets write. So one of them is sonnet, elegy, satire, even lyric. These are all kind of poems. How many cantos are there in book 1 of the Fairy Queen? How many cantos? How many cantos? Cantos என்றால் ஒரு பெரும் பகுதி, ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பெரும் பகுதி, ஒரு தொகுப்பு பகுதி. ஸோ எத்தனை தொகுப்புகள் புத்தகம் ஒன்றில் இருக்கிறது? ஃபேரி குவீன் என்கின்ற நாடகத்தில், இந்த புத்தகத்தில் எத்தனை கேண்டோஸ், எத்தனை தொகுப்புகள் உள்ள பகுதிகள் இருக்கின்றன? தெரிவு 1 12, தெரிவு 2 6, தெரிவு 3 5, தெரிவு 4 10. இவற்றில் எது சரியானது? தெரிவு 1 12 is the correct answer. Who calls Spenser the poet's poet? பின் வருகின்ற எந்த கவிஞர்களில் ஸ்பென்சர் என்ற பெருங்கவிஞனை கவிஞர்களின் கவிஞன், poet's poet என்று அழைக்கிறார்? ஆப்ஷன் ஏ சிட்னி, ஆப்ஷன் பி சார்ல்ஸ் லாம், ஆப்ஷன் பி வில்லியம் ஹாஸ்லிட், ஆப்ஷன் டி மேத்யூ ஆர்னல்ட். The right answer is Charles Lamb. அடுத்ததாக Bacon defined progress as. பேக்கன் என்பவர் ப்ராக்ரஸ் என்பதை எப்படி விவரிக்கிறார்? அதாவது வளர்ச்சி, அதை எப்படி விவரிக்கிறார்? A scientific knowledge applied to human problems. Option B, discovering and exploring new continents. Option C, providing education to every child. Option B, distributing wealth more equally in a population. அவர் வளர்ச்சி என்பதை எப்படி கூறுகிறார்? சயின்டிஃபிக் நாலேஜ், அறிவுபூர்வமான, அறிவியல் பூர்வமான அறிவு, மனிதனுடைய சூழலுக்கு, மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு அறிவுபூர்வமான, அறிவியல் பூர்வமான அறிவை நாம் பயன்படுத்துவது தான் ப்ராக்ரஸ், வளர்ச்சி என்று கூறுகிறார். அல்லது டிஸ்கவரிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ கான்டினென்ட், புது புது தேசங்களை நாம் கண்டுபிடிப்பது, அங்கே போய் குடியேறுவது தான் ஒரு வளர்ச்சியா? எப்படி கூறுகிறார்? ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு எவ்ரி சைல்டு, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கல்வியை புகட்டுவது தான் வளர்ச்சி, அப்படி கூறுகிறாரா? டிஸ்ட்ரிபியூட்டிங் வெல்த் மோர் ஈக்குவலி இன் பாப்புலேஷன், ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு, மக்களுக்கு சரிவிகிதத்தில் அதனுடைய வளங்களை பகிர்தல், இதுதான் வளர்ச்சியா என்று கேட்கிறார். அவர் எது வளர்ச்சி என்று கூறுகிறார் என்றால், சயின்டிஃபிக் நாலேஜ், அறிவியல் பூர்வமான அறிவு, ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமான தேர்வுகளை கொடுப்பது,
தெரிவை தேர்ந்தெடுக்கின்ற அறிவுதான் ஒரு முழுமையான வளர்ச்சி என்று கூறுகிறார். அடுத்து Bacon said, one tendency that all people have that leads to mistake is to what? அவர் என்ன பேக்கன் கூறுகிறார், எல்லோருக்கும் ஒரு சாதாரண ஒரு நினைவு உண்டு, ஒரு 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 ஊக்கம் உண்டு. அது எது ஒரு மனிதனை தவறு செய்வதற்கு தூண்டுகிறது என்று பேக்கன் கூறுகிறார். ஆப்ஷன் ஏ, fail to measure the things one observes. Option B, ignore evidence that conflicts with one's belief. Put too much faith in authorities. Put too much faith in one's personal experience. சரியான தேர்வு, ignore evidence that conflicts with one's belief. Ignore, விட்டுருங்க. What to ignore? Evidence that conflicts, தனது நம்பிக்கைக்கு முரணாக இருக்கின்ற எந்த தடயத்தையும் எந்த செயலையும் தவிர்க்க சொல்லுகிறார். அப்படி தவிர்ப்பதுதான் நமது தவறுகளுக்கு அது நம்மை அழைத்து செல்கிறது. நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது நம் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது என்றால் அதனுடைய தடயங்களை தவிர்ப்பதால் நாம் பெரிதுமாக தவறு செய்கிறோம் என்று அவர் கூறுகிறார். அடுத்ததாக, according to Sydney, poetry is superior to what? According to Sydney, சிட்னி அவர்களை பொறுத்தவரையில் போயட்ரி என்பது எதற்கினும் பெரிது. Option A, history and philosophy. Option B, science and history. Option C, philosophy. Option D, history. இந்த வரலாறு மற்றும் தத்துவம் இவற்றை விட போயட்ரி மிகப்பெரியதா? சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி, வரலாறு மற்றும் அறிவியல், இதைவிட போயட்ரி பெரியதா? ஃபிலாசபி, இல்லை தத்துவத்தை விட இது மிகவும் பெரியதா? ஹிஸ்டரி, வரலாற்றை விட இது மிகவும் முக்கியமானதா? பிலிப் சிட்னி அவர்களை பொறுத்தவரையில் எது போயட்ரியை விட பெரிது அல்ல? எதை விட போயட்ரி மிக பெரியது என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், poetry is superior to history and philosophy. வரலாறு மற்றும் தத்துவங்களை விட கவிதைகள் மிக முக்கியமானவை, அவற்றை விட இவை மேலானவை என்று கூறுகிறார். According to Sydney, which is the best and the most accomplished kind of poetry? பிலிப் சிட்னியை பொறுத்தவரையில் எந்த வகையான கவிதை மிகச் சிறந்தது அல்லது மிக நேர்த்தியாக பயன்படுத்தப்பட்டது என்று அவர் கூறுகிறார். கவிதைகள் மூலமாக அந்த காலகட்டங்களில் பல புரட்சிகள் நடந்தது. சட்டீரிக் என்பது ஒரு விஷயத்தை மறைமுகமாக கூறுவது, நடக்கின்ற ஒரு நிகழ்வை ஒரு அதிகாரத்திற்கு எதிராக ஒரு விஷயத்தை நேரடியாக நாம் கூற முடியாது, வேறு வகையில் மறைமுகமாக கூறுவது, இரண்டாம் பொருள் உட்பட கூறுவது, இரண்டாவது பொருள்பட கூறுவது. ஹீரோயிக், ஒரு கதாநாயகரை பற்றி நாம் ஒரு கதாநாயகரை பற்றி போற்று புகழ்ந்து ஒரு கதாநாயகரை முக்கியத்துவப்படுத்தி கூறுவது. எலஜி, அது என்ன, ஒரு கவிதை, ஒரு மரபு கவிதையாக எழுதி அதில் தனது கருத்தை கூறுவது. அடுத்து பாஸ்ட்ரல், தனது பணி, தன்னுடைய சேவைகளை பற்றி கூறுவது. இந்த எது வகையான கவிதைகளில் கவிஞர்கள் மிக நேர்த்தியாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று கேட்கிறார். According to Sydney, which is the best and most accomplished? It is heroic. Only by heroic, Philip Sidney says, heroic poetry is the best and most accomplished kind of poetry. அடுத்ததாக, who called poets as the unacknowledged legislator of the world? இந்த உலகின்
அங்கீகரிக்கப்படாத ஒரு உறுப்பினர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்கள் என்று யார் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ ஷெல்லி, ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் சி சிட்னி, ஆப்ஷன் டி ஹாரிஸ். The correct answer is ஷெல்லி. ஷெல்லி அவர்கள்தான் கவிஞர்களை இந்த உலகினுடைய அன்அக்னாலஜ்ட், ஒப்புக்கொள்ளப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத, அங்கீகரிக்கப்படாத உறுப்பினர்கள், இந்த உலகினுடைய உறுப்பினர்கள் என்று முழங்குகிறார். According to Sydney, which kind of poetry evokes pity? கவிதைகள் என்பது நம்முடைய உள்ள கிளர்ச்சியை எடுத்து இயம்புகிறது. நமது ஒரு மனிதனுடைய இயல்பான எண்ணங்களை, எண்ண திரட்சியை கிளறச் செய்வது கவிதைகள். நமது உணர்வுகளை தூண்டுபவை கவிஞர்கள். இந்த உலக புரட்சிகளில், இந்த உலக இலக்கியங்களில் கவிதைகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. பல வாசிப்பாளர்களை உருவாக்கியது இந்த கவிதை தான். ஆகவே அக்கார்டிங் டு சிட்னி, according to Philip Sidney, which kind of the poetry evokes pity? எந்த வகையான கவிதைகள் மனிதனுக்குள்ள அந்த பரிதாபத்தை தூண்டுகிறது என்று பிலிப் சிட்னி கூறுகிறார். ஐயாம்பிக் வகையான கவிதைகளா, எலஜிக், அந்த எலஜி என்று சொல்லக்கூடிய கவிதைகளா, பாஸ்ட்ரல் என்ற வகையான கவிதைகளா, சட்டீரிக், அந்த சட்டயர் என்று சொல்லக்கூடிய அந்த வகையான கவிதைகளா? சரியான விடை என்பது எலஜிக், எலஜாயக் ஆர் எலஜி என்கின்ற கவிதைகள் தான் அந்த அந்த மனிதனுடைய அந்த பரிதாபத்தை, அந்த சோகத்தை வெளியே கொண்டு வருகிறது. Who described poets as a light and winged and holy thing? பின் வருகின்ற எந்த நபர் கவிஞர்களை ஒரு விளக்காகவும், ஒரு சிறகு முளைத்த பொருளாகவும், அல்லது ஒரு மிக புனிதமான ஒரு பொருளாகவும் யார் விவரிக்கின்றார்? ஆப்ஷன் ஏ ஷெல்லி, ஆப்ஷன் பி பிளேட்டோ, ஆப்ஷன் சி சிட்னி, ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில். வரலாற்றில் கிரேக்கம் மிக முக்கியமான கிரேக்க இலக்கியங்கள் மிக முக்கியமான பங்கை பெறுகிறது. அவற்றுள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவர்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள். அவர்களினுடைய கவிதைகளும் அவர்களுடைய கட்டுரைகளும் உலக வரலாற்றில், இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. அவற்றில் இந்த பிளேட்டோ, சாக்ரட்டிஸினுடைய மாணவர் பிளேட்டோ என்பவர்தான் கவிஞர்கள் என்பவர்கள் ஒரு விளக்கானவர்கள், ஒளியானவர்கள், ஒரு சிறகு முளைத்தவர்கள், பறக்கின்றவர்கள், மிக புனிதமானவர்கள் என்று அவர் கூறுகிறார். A critic says, Ben Johnson's Every Man in His Humor begins a new chapter in the history of English drama. Who is the critic? Critic என்பவர்கள் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு கவிதையோ விமர்சிப்பவர்கள், விமர்சகர்கள். இப்பொழுது நிறைய வாசகர் வட்டங்கள் இருக்கின்றன. ஒரு திரைப்படம் வந்தால் நாம் அந்த யூடியூபிலே பலரும் அந்த திரைப்படத்தை பற்றி விமர்சிக்கிறார்கள். பல பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் வாசகர் வட்டங்கள் இருக்கின்றன. ஸ்டடி சர்க்கிள் என்று சொல்வார்கள். அவர்கள் புத்தகத்தை படித்துவிட்டு அதை பற்றி விவாதிப்பார்கள். இந்த எலிசபெத்தன் ஈராவில் 1400 முதல் 1600 காலகட்டங்களில் கிரிட்டிக்ஸ், அதிக விமர்சகர்கள் இருப்பார்கள். அப்பொழுது கவிதைகள் எல்லாம் பிரதியிலேற்றி பலருக்கும் பகிரப்படுகின்ற பொழுது அவர்கள் வாசித்துவிட்டு அதை பற்றி விமர்சிப்பார்கள். விமர்சனம் என்பது ஒரு விதமான எதிர்மறை மட்டுமல்ல, நேர்மறையாகவும் கூறுவார்கள். சரியாக இருந்தால் பாராட்டுவார்கள், தவறாக இருந்தால் தவறை சுட்டி காட்டுவார்கள். அப்படி சுட்டி காட்டுவதில் இங்கே நாம் டிஎஸ் எலியட் என்பவர், ஜார்ஜ் சாம்சன் என்பவர்கள், பிராட்லே என்பவர், சைன்ஸ்பரி என்ற 4 விமர்சகர்களினுடைய தெரிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4வரில் எவர்
பென் ஜான்சன்ஸ் எவ்ரிமேன் இன் ஹிஸ் ஹியூமர். எவ்ரிமேன் இன் ஹிஸ் ஹியூமர் என்பது ஒரு மிகப்பெரிய நாடகம், மிகச்சிறந்த நாடகம். பென் ஜான்சன் அவர்கள் எழுதியது. அவற்றில் ஒரு புதிய சாப்டர், ஒரு புதிய தொடக்கம். அந்த எவ்ரிமேன் இன் ஹிஸ் ஹியூமர் என்கின்ற நாடகம் இந்த ஆங்கில நாடக வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த தொடக்கம், ஒரு மிகச்சிறந்த ஒரு புது தொடக்கத்தை, ஒரு புது யுக்தியை அல்லது ஒரு புதுவிதமான ஒரு நியூ சாப்டர், ஒரு புது தொடக்கத்தை அது உருவாக்கி இருக்கிறது என்று யார் கூறுகிறார்? தெரிவு ஏ டிஎஸ் எலியட், தெரிவு பி ஜார்ஜ் சாம்சன், தெரிவு பி பிராட்லே, தெரிவு டி சைன்ஸ்பரி. ஜார்ஜ் சாம்சன் என்பவர் இந்த எவ்ரிமேன் இன் ஹிஸ் ஹியூமர் என்கின்ற ஒரு நாடகம் ஆங்கில இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பங்கு, மிக முதன்மையான ஒரு சாப்டர், ஒரு தொடக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்று கூறுகிறார். பென் ஜான்சன் வாஸ் born in which year? எந்த ஆண்டு பென் ஜான்சன் அவர்கள் பிறந்தார்? நாம் இந்த தகுதி தேர்வுக்கு, போட்டித் தேர்வுக்கு தம்மை தாமே தயாரிக்கின்ற பொழுது இந்த புது ஆண்டுகளில், இந்த கடந்த 2-3 நூற்றாண்டுகளில் அது அவர்களினுடைய ஆண்டுகளை, அவருடைய பிறப்பு, அவருடைய படைப்புகளை பற்றிய கால அட்டவணையை நாம் பார்க்கின்ற பொழுது தேதி, மாதம், ஆண்டு இவற்றை நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தொடக்க கால இலக்கிய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது ஆண்டு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் ஆண்டுகளை பற்றி மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆண்டுகளை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எந்த கால அளவில் வருகிறார்கள், எலிசபெத்தன் ஈராவில் வருகிறார்களா, விக்டோரியன் ஈராவில் வருகிறார்களா, எந்த ஈராவில் வருகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கும். இந்த கவிஞர்களுடைய பிறந்த ஆண்டுகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பென் ஜான்சன் என்பவர் மிக முக்கியமான கவிஞர், ஆங்கில இலக்கியத்திலே மிக முக்கியமான கவிஞர். அவர் எந்த ஆண்டு பிறந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிறந்த ஆண்டினுடைய 4 தெரிவுகளை கூறுகிறோம். 1577, 1570, 1573 and 1575. Which of the following years is in which Ben Jonson was born? The right answer is 1573. 1573 என்பது சரியான ஆண்டு. 1573இல் பென் ஜான்சன் அவர்கள் பிறந்தார். பென் ஜான்சன் was basically who he was. அவர் அடிப்படையாக அவர் யாராக இருந்தார்? 4 தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 ஆப்ஷன் ஏ dramatist. அவர் ஒரு நாடக கதாநாயகர், ஒரு நாடகம் இயற்றுபவர், கதைக்களத்தை தோற்றி அதை மேடையேற்றுபவர், ஒரு நாடகவியலாளர். ஆப்ஷன் பி a satirist. சமூகத்தில் உள்ள விடயங்களை தேர்ந்து அவற்றை சாடி எழுதுபவர், சட்டையர், ஒரு சட்டையர் என்கின்ற கவிதைகளை எழுதுபவர். ஆப்ஷன் சி a poet. அவர் ஒரு கவிஞர், கவிதைகளை படைப்பவர் என்பது. ஆப்ஷன் டி an essayist. அவர் கட்டுரைகளை எழுதுபவர். பென் ஜான்சன் was basically what? He was a dramatist. அவர் இயல்பாகவே அவர் ஒரு நாடகம் எழுதுபவர், அவர் ஒரு நாடகவியலாளர் என்று கூறுகிறார். The first play written by Ben Jonson was dash. பென் ஜான்சன் எழுதிய முதல் நாடகம் எது? பிளே என்றால் நாம் வேர்பில் வருகின்ற பிளே, விளையாடுதல் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. பிளே என்றால் அது நாடகம் என்கின்ற ஒரு நவுன், ஒரு பெயர் சொல்லையும் குறிக்கும். நாடகம் நாம் பொதுவாக டிராமா என்று கூறுவோம். பிளே என்பதும் நாடகத்தை குறிக்கின்ற சொல். So the first play written by Ben Jonson was option A, The Alchemist. Option B, Every Man Out of His Humor. Option C, Every Man in His Humor. Option D, none of these. 1 ஆல்கமிஸ்ட் என்கின்ற மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற நாடகம். எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர், எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இவற்றில் எதுவும் இல்லை. எது சரியான விடை? சரியான விடை எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் என்பது இவர் எழுதிய
மிக மிக முதன்மையான நாடகம். How many humors are there in human mental makeup? அந்த நகைச்சுவை தன்மை, எத்தனை விதமான நகைச்சுவை உணர்வுகள் அல்லது நகைச்சுவை தன்மைகள் ஒரு மனிதனுடைய அறிவாற்றலில் இருக்கிறது அல்லது ஒரு மனிதனுடைய சிந்தனை திறனில் இருக்கிறது? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 4, option D 2. So the correct answer is 4. There are 4 humors are there in human mental makeup. Which authors was not a contemporary of Ben Jonson? யாரெல்லாம் பென் ஜான்சன் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழாதவர்கள், அவருடைய காலகட்டத்தை சேராதவர்கள்? ஆப்ஷன் ஏ Dryden, ஆப்ஷன் பி Decker, ஆப்ஷன் சி Chapman, ஆப்ஷன் டி Marston. So which author was not a contemporary of Ben Jonson? Dryden is the correct answer. அடுத்ததாக, The Alchemist was played at which theatres? Alchemist என்ற நாடகம் எந்த திரையரங்கில் மேடையிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ The Globe Theatre, ஆப்ஷன் பி The Queen's Rebels, ஆப்ஷன் பி The Bankside Theatre, ஆப்ஷன் சி Hope Theatre. The right answer is The Globe Theatre. நாம் சென்ற தொகுதியில் நாம் பார்த்தோம், இந்த குளோப் தியேட்டர் என்பது ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாகி மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட ஒன்று. இந்த தியேட்டரில் தான், இந்த நாடக மேடையில் தான் ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய பெரும்பாலான நாடகங்கள் அரங்கேறியது. ஸோ இதே மேடையில் தான் ஆல்கெமிஸ்ட் என்ற ஒரு நாடகமும் அரங்கேறியது. The first play written by Ben Jonson was dash. பின் வருகின்ற எந்த கதை முதலில் பென் ஜான்சன் அவர்களால் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ Sejanus His Fall, ஆப்ஷன் பி The Sad Shepherd, ஆப்ஷன் சி The Porthuster, ஆப்ஷன் டி The Case is Altered. The right answer is The Case is Altered. Ben Jonson belonged primarily to which age? Ben Jonson என்ற கவிஞர் முதன்மையாக எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ Jacobean age, option B Elizabethan age, option C Caroline age, option D Restoration age. The right answer is Elizabethan age. இறுதியாக, Shakespeare himself played a leading role in one of Ben Jonson's plays. In which play? மிகப்பெரிய நாடகவியலாளர், கவிஞர், நடிகர் ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கியத்தில் மிக புகழ்பெற்ற, மிக உச்சத்தில் இருந்த ஒரு நபர் ஷேக்ஸ்பியர். அவர் தானாகவே வந்து பென் ஜான்சனினுடைய ஒரு கதையில் அவர் நடிக்கிறார். அந்த கதை, அந்த நாடகம் எது? இதற்கு ஒரு 4 தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆப்ஷன் ஏ Every Man in His Humor, ஆப்ஷன் பி Walpole the Fox, ஆப்ஷன் சி The Alchemist, ஆப்ஷன் டி Every Man Out of His Humor. நாம் முன்பே இந்த Every Man Out of His Humor என்பதை பற்றி பார்த்தோம். இதுதான் பென் ஜான்சன் அவர்களினுடைய மிக முக்கியமான முதல் நாடகம் என்பதை பற்றி பார்த்தோம். அன்பு நேயர்களே, இதுவரை நாம் மிக முக்கியமான கவிஞர்கள், ஆங்கில இலக்கிய வரலாற்றில், ஆங்கில இலக்கியத்தில் மிக முக்கியமான பங்குகளை பெற்ற கவிஞர்களான ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன், சாசர், எட்மண்ட் ஸ்பென்சர், பிலிப் சிட்னி போன்ற கவிஞர்களை பற்றியும், அவர்களுடைய படைப்புகளை பற்றியும், அவர்களுடைய நடை, அவர்களுடைய பங்களிப்பு இந்த இலக்கியத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு சிறந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி.